சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 12. உனக்கு ஏதாவது யோசனை இருந்தால் சொல் அமீர் என்று கேட்டான் அனப்பாயன். இளவரசி நடந்து வந்ததில் ரொம்பவும் களைப்பாக இருப்பது போல் தெரிகிறது. இளைய பல்லவனும் தூக்க கலக்கத்தில் இருக்கிறார். சுங்க அதிகாரியும் கூலவாணிகனும் பயத்தில் நடுங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். தப்பிக்க வைக்கும் ஒரு வழி ஒரு பெரிய கதை. இப்போது இரவு நாழிகை ஆகிவிட்டது. எல்லோரும் தூங்குவோம். விடிந்ததும் இதை பற்றி பேசலாம் என்றான் அமீர். எல்லோரும் கூடத்தில் படுத்தார்கள். களைப்பில் தூங்கிவிட்டார்கள். ஆனால் இளைய பல்லவன் தூங்கவில்லை. அதை காஞ்சனா அறிந்தாள். மெதுவாக கேட்டாள், எல்லோரும் தூங்கிவிட்டார்கள், நீங்கள் தூங்கவில்லையா? இருவர் தூங்கவில்லையே. யார் அந்த இருவர்? அனப்பாயனும் அமீரும் தான். இருவரும் நாம் தூங்கிவிட்டதாக நினைத்து வெளியே சென்று விட்டார்கள். தங்களிடம் கூட சொல்லவில்லையா? தகுந்த காரணம் இல்லாமல் அனப்பாயர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். உங்களை அழைத்துச் செல்லாமல் அமீரை அழைத்துச் சென்றிருக்காரே. உங்களை விட அமீர் பெரும் துணையா? அப்படித்தான் அனப்பாயர் நினைத்திருக்க வேண்டும். அவனது குரலில் துயரம் இருப்பதை கவனித்தாள். உங்கள் உள்ளத்தின் வேதனை எனக்கு புரிகிறது. இத்தனை நாள் என் துணையைத் தவிர வேறு துணையை நாடியதில்லை. வீணாக வருந்தாதீர்கள், தூங்கலாம். இருவரும் தூங்குவது போல் நடித்தார்கள். காஞ்சனா, நீ ஏன் தூங்கவில்லை? தந்தையை பற்றிய எண்ணங்கள் சுழன்றன. வேறொன்றுமில்லை. ஆம், உன் தந்தை இப்போது எங்கு இருக்கிறார்? எனக்கு தெரியாது. நீயும் அவரும் எப்போது பிரிந்தீர்கள்? நீங்கள் என்னை விட்டு பிரிந்த அன்று இரவே. பீமன் வீரர்கள் என்னை அழைத்து போனதுமா? ஆமாம். நீங்கள் வீரர்களுடன் சென்ற சிறிது நேரத்தில் அனப்பாயன் வந்து எங்களை அழைத்து போனார். மூவரையும் வீதியில் தனித்தனியாக பிரிந்து அழைத்துச் சென்றார். பணிப்பெண்களை வேறு திசையில் அனுப்பினார். என்னை மட்டும் அழைத்து கொண்டு நீதிமன்றம் வந்தார். அதற்கு பின் நடந்ததுதான் உங்களுக்கு தெரியுமே. அதனால் அப்பா எங்கு சென்றார், என்ன ஆனார் என்று எனக்கு தெரியாது. காஞ்சனா, உன் தந்தைக்கு எந்த ஆபத்தும் நிகழ்ந்திருக்காது. பாலூரில் எங்கோ பத்திரமாக இருக்கிறார். அனப்பாயன் செய்வதெல்லாம் புதிராக உள்ளது. இந்த இரவில் எங்கு போயிருப்பார்? ஒன்றும் புரியவில்லை. இருவரும் அசதியில் தூங்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த இரவு நேரம் வணிக வீதியில் அனப்பாயன் குதிரை முன்னே செல்ல அமீர் குதிரை பின்தொடர்ந்து வந்தது. இருவரும் முக்காடு போட்டுக்கொண்டு குதிரையில் சென்றார்கள். மூலை முடுக்கெல்லாம் காவல் பலமாக இருந்தது. அரச வீதிக்கு வந்ததும் காவலர்கள் இவர்களை நிறுத்தினார்கள். காவலன் ஒருவன், ஏன் முக்காடிட்டு இருக்கிறீர்கள், முகத்தை காட்டுங்கள் என்று சொல்லி வாள்நுனியால் துணியை எடுக்கப் போனார்கள். அப்போது அமீரின் அதிகார குரல் தடுத்து நிறுத்தியது. கலிங்கத்தில் பிற நாட்டு வணிகரை அவமதிக்கும் நாகரிகம் எத்தனை நாளாக இருக்கிறது? சில நாட்களாகத்தான். அவசியத்தை முன்னிட்டு. அந்த அவசியம் இதற்கும் தேவையா என்று சொல்லி அமீர் ஒரு சீலையை அந்த காவலர் தலைவரிடம் நீட்டினான். காவலன் ஒருவன் தீப்பந்தம் பிடிக்க தலைமை காவலன் படித்தான். சீலையில் இருப்பது கலிங்க மன்னன் பீமனுடைய முத்திரை என்று கடுமையான சொன்னான் அமீர். தெரிகிறது. அது சரி, நீங்கள் வணிகர், நீங்கள் போகலாம். இவரை ஏன் நாங்கள் அனுமதிக்க வேண்டும்? அரசாங்க வேலை காரணமாக. பின்புறமாக ஏன் செல்கிறீர்கள்? குதிரை சாலைக்கு. எதற்கு? 20 குதிரைகளை மாற்றித்தர கேட்டிருக்கிறார்கள். நாளை அரபு கப்பல் ஒன்று குதிரைகளுடன் வருகிறது. இதோ பார் என்று சொன்ன அமீர் புதிதாக 2 சீலைகளை காட்டினான். குதிரை சாலை தலைவனின் கையொப்பம் இருந்ததைக் கண்டு மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் இருவரையும் அரச வீதிக்குள் அனுமதித்தனர். சிறிது தூரம் சென்ற பின் அனப்பாயன், அமீர், அந்த சீலையை பற்றி என்னிடம் எதுவும் சொல்லவில்லையே என்று கேட்டான். அனப்பாயரே, பாதுகாப்புக்காக சீலைகளும் ஓலைகளும் வைத்திருப்பேன். அவை எனக்கு பாதுகாப்பு கருவிகள். ஆனால் அவையெல்லாம் நானே எழுதியவை. என்னால் பீமன் கையெழுத்தை கூட போட முடியும்.